ஐயா வணக்கம். ஐயா வணங்க ஐயா. ஐயா உங்க பேரு? புத்தர் பி குழந்தைசாமிங்க. ஜனநாயக குடியரசு கட்சி மாநில அகில இந்திய பொதுச் செயலாளருங்க புத்தர் பி குழந்தைசாமி. ஓ மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வருது இல்லைங்களா ஐயா, அதில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 195% முதல்வர் தாங்க வருவார், ஸ்டாலின் தான் வருவார். ஓகே, இதில் எந்த தேர் இஸ் டூ நாட் எனி டவுட் அட் ஆல், எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ நீங்களும் அவர் வரணும்னு தான் விரும்புறீங்க? கட்டாயமாக சார், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் பெரிய பாதுகாவலர் சார். இந்த பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் மிக அல்லும் பகலும் தமிழ்நாட்டுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்காருங்க. இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு சார். இப்போ இந்த 5 ஆண்டுல ஒரு ஆட்சி நிறைவு பண்ணியிருக்காரு இல்லைங்களா? ஐயா, உங்களுக்கு மிகவும் பிடிச்ச திட்டம் எதுன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் செஞ்சது மிகப்பெரிய விஷயம் எதுன்னா, அவருடைய அனைத்து திட்டங்களுமே மக்களிடத்தில் போய் சேர்ந்தது சார். ஸ்டாலின் திட்டம், கலைஞருடைய இலவச வீட்டு மனை, இந்த அவருடைய தந்தையருடைய கலைஞர் இல்லம், அப்புறம் பெண்களுக்கு அனைத்து திட்டமே போய் மக்களிடத்தில் சேர்ந்ததுங்க. இதில் சிறிதளவு கூட தவறு ஏற்பட கிடையாது. எல்லாமே வாழ்வு அடிப்படை தாங்க அவர் செஞ்சது. 2வது விஷயம், ஜனநாயக கடமை, திராவிட மாடலுங்க. நான் ஆங்கில பேராசிரியர் சார். டாக்டர் அம்பேத்கர் 42 தான். டாக்டர் அம்பேத்கருடைய ஓட்டு உரிமை இந்த நாட்டில் ஜனநாயகத்தினுடைய கடமை. 1 ஓட்டு 1 வேல்வியூ, ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு உரிமை கொடுத்தாருங்க. அந்த கனவு நனவாகி கொண்டு இருக்குது இவருடைய ஆட்சியில். பிஜேபிலாம் தமிழ்நாட்டில் காலம் ஊன்ற முடியாது. பிஜேபி என்பது ஒரு கம்யூனல் ஃபோர்ஸ், ஒரு கம்யூனல் வியூவுங்க. அது கம்யூனல் அட்ராசிட்டி டு த இந்தியன் பாலிடிக்ஸ். அது வர முடிய வாய்ப்பு இல்லைங்க. இது பெரியாருடைய மண், தந்தை பெரியாருடைய மண் சார். இது உலகத் தலைவர் பெரியாருடைய மண். இந்த மண்ணில் யார் எது வந்தாலும் வடநாட்டினுடைய அரசியல் வந்து இங்கே வந்து தலைமை தாங்க முடியாதுங்க. முழுக்க அவருடைய என்னன்னா, இந்தியை கொண்டு வரணும், இந்தியை கொண்டாந்துடணும், அந்த எண்ணம். அதாவது பண்டித நேருனுடைய வாக்குரிமை, ஆங்கிலம் தமிழ் இரட்டை மொழி தாங்க. அதுதான் பேரறிஞர் அண்ணா கொண்டாந்தாருங்க. அதுக்கு முன்பு முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் செஞ்சாருங்க. இந்தியாவுக்கே இந்த ஆட்சி, ஸ்டாலினுடைய ஆட்சி வழிகாட்டிங்க. இதில் யாருக்கும் இது தமிழருடைய ஆட்சி. டிஎம்கே இஸ் த பர்த் ரைட் ஆஃப் த தமிழ் பீப்புள். இது தமிழருடைய பிறப்புரிமைங்க. திமுக வந்து தமிழருடைய குடும்பம், தமிழருடைய குடும்பம் சார். இதில் பிரித்து பார்க்கறதுக்கு ஒரு இடம் இல்லை. அவர் வரணுங்க. தமிழ்நாடு மேன்மை இன்னும் அச்சீவ்மெண்ட் ஆகுங்க. ஜனநாயக கடமையில் அச்சீவ்மெண்ட் ஆகும். ஸ்டாலின் திரும்ப வந்தால் தமிழ்நாடு வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். இந்தியாவுக்கே வழி